வணக்கம் நம்புகிறேன். கடந்த ஒரு வருஷம் கொஞ்சம் முன்னாடி அண்ணாமலை ஒரு வார்த்தை சொன்னதா ஞாபகம் வருது திமுகஜிக்கு. அதிகாரியில் வேலை வாங்க தெரியணும். இப்போ மோடி செய்கிறார் இல்லையா, ஊழல் இல்லாமல் உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ கரெக்டாக ஊழல்லாம் யாரும் குற்றம் சொல்ல முடியாது. இவங்க ஏதாவது ஊழல் கிடப்ப என்ன கொடுத்தாலும் யூஸ் பண்ணுறதில்ல, இல்லை அனுப்பிச்சி விட்டுறாங்க. பணம் இல்லை. நீங்கள் பணத்தை இங்கே உங்கள் கொடுத்தது இங்கே என்ன சோர்ஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும்ல, அது பண்ண மாட்டாங்க திராவிட பழக்கம். அப்போது அந்த அவங்கள வேலை வாங்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் என்ன புரிஞ்சுக்கிறார், என்ன சொல்கிறாங்க, எதுவும் சொல்கிறது இல்லையா பொம்மை முதல்வரா அப்படிங்கிறது எடப்பாடி சொன்ன மாதிரி சந்தேகம் வருது இல்லை. இப்போது டாஸ்மாகில் 700 கோடி போச்சு 800 கோடி போச்சுன்னு விஷயம் சொல்கிறேன். இல்லை, அது 2 நாள் சேர்த்து தான் அது கணக்கு பார்க்கணும். அதை அந்த இடத்துல டைமில் இது பண்ணுவாங்க. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சப்பாக்கட்டு கட்டி மற்ற நாள் குறையும். நம்ம மதுவிலக்கு இதே எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன போராட்டம் பண்ணாங்க. கருப்பு கொடியில் குடும்பத்தோடு முன்னாடி பிடிச்சாரு ஸ்டாலின், அவங்க வீட்டு முன்னாடி பேனர் வச்சு கையில் பதாகைகளோட. ஏன்னா அவங்க இதில் நடத்துகிறாங்க, கம்பெனி இருக்குது, டிஆர்போல் உட்பட இன்னும் பிற ஆட்கள். அதுலேருந்து நடக்குது கொள்முதல் எல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ இதில் தான் மெயின். அதாவது இத்தனை மந்திரியை சம்பாதிக்காட்டி இவர் தான் சம்பாதிச்சா, அதான் இவர் தியாகிட்டார். இது எதிர்கட்சியில் இருக்கும்போது கரூரில் அந்த திட்ட செந்தில் பாலாஜி இப்போ தியாகிட்டார். அவர் தியாகினா செக்கெழுத்து இல்லை, இந்த ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இது வேறு, அது இலாக்கால மந்திரியாக இருந்தது. இதெல்லாம் தான் இவங்களுக்கு தியாகி பட்டமாக இருக்கும் போல் தெரியுது திராவிட மாடலில். அப்படி தான் தெரியுது. இதெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்கு, எந்த மினிஸ்ட்ரிலாம் சம்பாதிச்சா இதுக்கும் வேறு கட்சியில் வந்தோம். ஸோ இப்படியெல்லாம் டாஸ்மாகில் போயிட்டுருக்குது. இது இப்படி ஆச்சுங்களா. அப்போது இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த டெல்டா மாவட்டல் மழை பெய்யுன்னு தெரியாது. முதல்லையே அந்த மாவட்டத்தை விட்டு குறுவயசு அப்படி ஈரப்பதமாக இருக்கும். வேறு இடத்துல இவங்க அந்த சரியாக போயிட்டுருக்கு. தலை குனிய வேண்டாம்னா எங்கேயாவது கட்டியிருக்கணும்ல, அந்த வேர் ஹவுஸ் குடோன் விருதுநகர் இந்த மாதிரி ட்ரை மாவட்டங்களில் கட்டியிருக்கலாம்ல, ராமநாதபுரம் உட்பட. அது எந்த அதிகாரியும் சொல்ல, இவங்க தான் முயற்சி எடுத்துக்கணும். அந்த கன்சர்ன் எம்எல்ஏ சொல்லியிருக்கலாம், அதுக்கு தானே விட்டு போடுறாங்க. அப்போ அது பழைய இதுலேருந்து பாடம் படித்து எடுத்தவங்களுக்கு குத்தம் சொல்கிறதோட நம்ம அதை கரெக்டாக பண்ணிடலாம்ல. இப்போ கூட எடப்பாடி போயிட்டு இருந்தார், அவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. அவர் நேரடியாக களத்தில் பார்த்துருந்தார். 20 லட்சம் டன் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அப்போது தாமதம் ஏற்பட்டிருக்கு, குடோனும் கட்டலை. அப்போ இப்போ கும்பகோணம் தூக்கத்தில் 150 அதிகாரி இப்போ அனுப்புகிறாரு அப்படின்ட்டு விவசாயிகளாக பாதிப்பு இல்லைன்னு பொய் சொல்கிற முதல்வர்னு எடப்பாடின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறார் முதல்வர். அப்போ வேளாண் துறை அமைச்சர் அதிமுக ஆட்சி நாட்டு நடும் அளவுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முளைச்சி